வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் தெரிந்தவன் இறைவன், ஏதோ தெரிந்தவன் தான் மனிதன். இந்த அடிப்படையில் கோட்பாட்டில் பார்த்து படித்த விஷயங்களை, அனுபவப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் என்ற தலைப்பு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி பலன்களில் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி சாந்த குணமும் ஒரு அகோர குணமும் இருக்குதோ, அதே மாதிரி தெய்வங்களுக்கும் ஒரு சாந்த குணம் அகோர குணம் இருக்குதோ, அதே மாதிரி கிரகங்களுக்கும் சாந்தம் அகோரம் இருக்கும். இந்த அகோரம் அப்படிங்கிறது தெய்வ கிரகங்களுக்கு நட்பு வீடு, பகை வீடு, சமாதான வீடு, இதெல்லாம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் பார்த்தா குரு பகவான், இந்த குரு பகவான் அப்படிங்கிறது அவருக்கு ஜென்ம விரோதியை சுக்கிர பகவான். குருவும் சுக்கிரனும் ஜென்ம விரோதிகள். அதனால தான் ஒரு ஜாதகத்தில் கூட குரு சுக்கிரனை இணைஞ்சிட்டாங்கன்னா கல்யாண வாழ்க்கை தடையாக இருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறதுலாம் ஏற்பட்டுரும். ஏன்னா ரெண்டுமே காதல் கல்யாணம். குரு பகவானுங்கிறது காதல், சுக்கிர பகவான் கல்யாணம். இந்த ரெண்டு கிரகத்துக்கு அதிபதியாக நிற்கிறது பார்த்தா இவங்களுக்கு அதி தேவதை சுப்பிரமன். அந்த வகையில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிருக்கிறது இப்போ எங்கே வந்திருக்கிறாருன்னா சுக்கிரனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அதாவது ரிஷப ராசிக்கு வந்திருக்காரு. ரிஷப ராசி சுக்கிர பகவானோட வீடு. ஒரு எதிரி வீட்டுக்கு ஒரு நல்லவர் வந்திருந்தாருன்னா அவரால் சுதந்திரமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்திருந்தாருன்னா, யோகம் அதிர்ஷ்டம் கொடுக்குற இடத்துல ஒரு நல்ல ஒரு கிரக பலனில் இருந்திருந்தாருன்னா இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்கு வரும்போது அது தாக்கம் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நீச்சமாவோ அல்லது ஒரு பகையான ஸ்தானத்திலோ ஒரு வீக்கமான ஸ்தானத்தில் இருந்தார்னா அப்போ கண்டிப்பாக பாதிப்புகள் தான் கொடுப்பார். அதே சமயத்தில் பொதுவாகவே குரு பகவான் அவருக்கும் பகை வீடு இருக்குது, நட்பு வீடு இருக்குது, உச்ச வீடு இருக்குது, அதிர்ஷ்ட வீடுலாம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா இயற்கையிலேயே அவருக்கு மேச ராசி, விருச்சக ராசி, இது ரெண்டுக்குமே குரு எப்போதும் பகையாக இருப்பார். அதனால தான் மேச ராசி பிறந்தவங்களுக்கும் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக இருக்கும், அல்லது காதல் கல்யாணம் பிரச்சனையாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகள் பிறந்தாலும் இந்த குழந்தைகளாலேயே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணாலும் பண்ணனதுக்கு பிறகு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா காதல், கல்யாணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கொடுக்குற கிரகம் யாருன்னா குரு பகவான். ஸோ அந்த இடத்துல இந்த மேச ராசிக்காரங்களுக்கும் விருச்சக ராசிக்கும் பாதிப்பு உண்டு பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மகரம் ராசி, அங்கே குரு பகையாக இருப்பார். அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பாதிப்புகள் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா ரிஷப ராசி, துலாம் ராசி, இது ரெண்டுமே சுக்கிரனுடைய ராசிகள். அந்த வீடுகளுக்கு வரும்போதும் இந்த பாதிப்புகள் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது புத பகவானும் அவருக்கு ஒத்து வராத ஒரு கிரகமாக இருப்போம். அது சமயத்தில் அப்போ அந்த புதனுக்கு உள்ள கிரகம் எதுன்னா மிதுன ராசி, கன்னி ராசி. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னி ராசி பிறந்தவங்களுக்கும் புத்திர பாக்கியம் பிரச்சனையாக இருக்கும், அல்லது குழந்தைய பாக்கியம் இல்லாமல் இருக்கும், அல்லது வம்ச வாரிசு, அது ஆண் வாரிசுகள் இல்லாமல் இருக்கும், ஆண் வாரிசு பிறந்தாலும் சிக்கலாக இருக்கும். இது ஏதாவது ஒரு குறைகள் கொடுத்துரும். அல்லதுக்கு அடுத்தது கணவன் மனைவி உள்ள உறவு பிரச்சனையாக இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் இந்த குரு இந்த ராசிகளுக்கெல்லாம் தோஷமாகவே இருப்பார். அதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த குரு பகவான் இப்போ பயிற்சி ஆகிருக்கிறது சில ராசிகளுக்கு எப்படி பகையாக பிரச்சனையாக இருக்கிறாரோ, அதே சமயத்தில் பார்த்தா சில எண்களுக்கு நம்பர் நியூமராலஜிக்கு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த குரு பகவான் இல்லை சில பாதிப்புகளை கொடுக்குற இடத்துக்கும் இருக்கிறார். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்க இடம் சரியில்லாத இடம், சனி பகவான் உட்கார்ந்து சரியில்லை, ராகு கேது உட்கார்ந்த இடம் சரியில்லை. அதனால் பிரபஞ்ச சக்தியில் பஞ்சபூத சீற்றம் ஏற்படும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி இந்த மாதிரி மாதிரி பஞ்சபூத சக்திகளில் தோஷங்கள், கிரக சூழ்நிலைகள்லாம் உலகத்துக்கே நடக்கும். அந்த வகையில் ராசி நம்பரில் பார்த்து சொன்னால் எந்தெந்த நம்பர்கள் இப்போ எண்களுடைய ஸ்தானத்தில் எந்தெந்த வீடுகள் எந்தெந்த நம்பரில் இருக்காங்களோ, இப்போ சில வீடுகள் நம்பர் கண்டிப்பாக நம்பர் இல்லாமல் வீடு இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிறந்த தேதியில் பிறக்கிறோம், அந்த பிறந்த தேதியோட நம்பர் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வயது, இப்போ நான் சொல்ல போகிற வயது நம்பரில் வயதுகள் அந்த வயசில் இருந்தாலும் அவங்களுக்கும் சில பாதிப்புகள் கொடுக்குற நேரம். அதாவது குறிப்பாக துக்க செய்திகள், மரண செய்திகள், கண்ட செய்திகள் கொடுக்கறது, அதாவது எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெஜடி, எதிர்பார்க்காத ஆபத்து, கண்டம், பிரச்சனைகள், காசு பிரச்சனை, நகநட்டு பிரச்சனை, வீட்டில் திருடம் போடுறது, காடி காணாமல் போகிறது, வாகனங்கள் ஆபத்து கொடுக்கு, வாகனம் காணாமல் போகிறது, வீட்டுக்குள்ளே திருடரை போடுறது, வீட்டுக்குள்ளே சர்ப்பம் பாம்பு போடுறது, வாகனத்தில் பாம்பு போடுறது, இந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள். அதே மாதிரி செய்வன கோளாறு, மந்திரம், மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கப்படுறது, எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக். ஏன்னா குரு பகவான் ஹார்ட்டுக்கு தான் அதிபதி. அதே சமயத்தில் ஹார்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்கிறது. இதெல்லாம் சில வீடுகளுக்கும் சில தேதிகளுக்கும் சில வயது எண்களுக்கும் இப்போ கொடுக்கிற பாதகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த நம்பர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா முதல் நம்பரு 5ஆம் நம்பரு, 5வது நம்பர் அது வீடாக இருக்கலாம், வாகனத்தோட நம்பராக இருக்கலாம், அல்லது அவங்களோட வயசாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாகனம், வீடு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய ராசி நம்பரு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு இப்போ பாதிப்பு கொடுக்குற நேரம்.
அதுக்கு அடுத்தது 9ஆம் நம்பர் வீடு. 9ஆம் நம்பர் வந்து வீடு, வண்டி வாகனம், அதே மாதிரி அவங்களோட வயது இந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது குழந்தையாக இருந்தால் கூட சரி, 9 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஏதாவது காய்ச்சட்டை பிடிக்கிற நேரம் கூட அமைஞ்சு வந்துடும். அதே மாதிரி 5 வயசு குழந்தையும் அப்படி தான். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வீடு சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து 5ஆம் தேதியில் பிறந்தவங்க, 9ஆம் தேதியில் பிறந்தவங்க, அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதி, 11 நம்பருக்கு வந்து இப்போ பாதிப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது 12ஆம் நம்பர், அதுக்கும் பாதிப்பு உண்டு. 13 அதுக்கும் பாதிப்பு உண்டு. அடுத்தது 17 இந்த நம்பருக்கும் இப்போ பாதிப்பு உண்டு. அடுத்தது 19 அதுக்கும் பாதிப்பு உண்டு. 20ஆம் தேதியும் பாதிப்பு உண்டு. 23 பாதிப்பு உண்டு. 25 பாதிப்புண்டு. 29 பாதிப்புண்டு. 31 பாதிப்புண்டு. ஸோ இந்த எண்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தா எதிர்பார்க்காத கெட்ட விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புண்டு. அது எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயமே பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி துக்க செய்திகள் கொடுக்குற காலகட்டம். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் தனக்கும் ஏற்படலாம், இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் குழந்தைகளுக்காக இருக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வயிற்று வலி பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறது, உடம்புல கட்டிகள் வர்றது, அப்புறம் மூச்சு திணறல் இது கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்க்கின்சன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கை கால் நரம்பு தளர்ச்சி அந்த வியாதி கொடுக்கறது, அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது. குறிப்பாக இந்த நம்பரில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவனுக்கு வந்து ஆபத்து, கண்டம் அந்த மாதிரி கொடுக்குற காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது காற்று சேட்டை, செய்வனை கோளாறு, தெய்வ கட்டு, என்னத்தை உட்காந்து பூஜை பண்ணாலும் மனசுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது, தெய்வ உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ரொம்ப தடங்களாகவே இருக்கும். இதெல்லாம் கொடுக்குற காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹார்ட் அட்டாக். ஸோ இது ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் ஹார்ட்டுக்கு அது அதிபதி. சரி, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வாகன ஆபத்து கொடுக்கும். அடுத்தது கால்வலி பிரச்சனை, அடிக்கடி கால்வலி பிரச்சனை அல்லது காலில் அடிப்படுறது இது மாதிரி ஏற்படுறது. அதுக்கடுத்து ஸ்ட்ரோக் பேரலைஸ், இந்த மாதிரி துக்கமான விஷயங்கள் நடக்கிற ரொம்ப வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிறவங்க கணவனுக்கு ஆபத்து கொடுக்குற காலகட்டங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு உண்டு அப்படின்னா, கடக ராசி கவனமாக இருக்கணும், கன்னி ராசி, மிதுனம் ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி, மீனம் ராசி, மேஷ ராசி. இந்த ராசிகளில் பிறந்தவங்களாம் கணவன், அதாவது மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதுக்கு அடுத்தது விருச்சக ராசி இதில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லப்பட்ட விஷயங்கள், ராசிகள் எல்லாமே வந்து பிறப்பு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா பாதிப்பு இல்லை, குரு தோஷமாக இருந்தாருன்னா அந்த பாதிப்புகள் உண்டு. குரு தோஷமாக இருக்கிறாருன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த குறைகள் ஒன்று பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா பிள்ளை பிறந்தும் பிள்ளைகளுக்கு ஏதோ குறையாக இருக்கும். அதே மாதிரி காதலில் பிரச்சனை, கல்யாணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய தாண்டி வந்திருந்தாங்கன்னா அது குரு தோஷத்தை உள்ள நட்சத்திரங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதை அவங்களுக்கு பரிகாரமாக செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது சில எண்கள், அதாவது எழுத்துக்கள், நமக்கு பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எழுத்துக்களில் உள்ள நேரத்துக்கும் இப்போ சில பாதிப்புகள் உண்டு. இந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த எழுத்துக்கள் நம்ம போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் பாருங்கள், யார் யார் பெயர் எழுத்து அந்த முதல் எழுத்து ஆரம்பிக்குதோ அவங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருக்கணும். இதில் முதல் எழுத்து சி, சிங்கிற எழுத்து டி, எம், ஆறுங்கிற எழுத்து ஜி, எஸ், பி, கே, டி, பி, ஹெச், ஐ, ஜே, எல், யூ, வி, என், ஏ. இதில் 18 எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இப்போ வந்து சனியோட பார்வையும் குரு பார்வையும் இணைஞ்சு இந்த சாப தோஷங்கள் கொடுக்குற காலகட்டம். அதனால் இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும். முக்கியமாக பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குலதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதுதான் வந்து பரிகாரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செய்ய பார்க்கணும். அதே மாதிரி வாயில்லாத ஜீவ ராசிகள், முக்கியமாக நாய், பூனை, குருவி, மீன், இவங்களுக்கு தானம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வயசானவங்க, அதே மாதிரி ஹேண்டிகேப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பரிகாரம் செஞ்சு நல்ல ஒரு பலனை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குரு வழிபாடு செய்கிறது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விளக்கேற்றுறது, நவகிரகத்தில் போய் விளக்கேற்றுறது, குரு தீட்சையில் வாங்குறது, குருவோட வழிபாட்டில் வந்து வர்றது, குருவுக்கு தீபம் ஏற்றுறது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் வந்து பெண் அம்மாவுடைய அம்சம், அதாவது பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குற கெட்ட சம்மந்தப்பட்டது. என்றைக்குமே ஒரு இப்போ தீபாவளி வருதுன்னா ஏன் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோன்னா, நம்ம வந்து கொண்டாடுறோமோ இல்லையோ அந்த வீட்டை சுத்தம் பண்ணாலே அது தீபாவளிக்கு சமம். அதே மாதிரி ஒரு கிரக பயிற்சி வரும்போது நல்ல விஷயத்தை நம்ம சொல்கிறது அந்த சுலபமான ஒரு விஷயந்தான். ஆனால் கெட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது ஈஸியாகவே வந்துடும்.
அதுக்காக தான் நம்ம வந்து முதல்ல கெட்டதை சொல்லி அந்த கெட்டதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணிட்டாலே ஈஸியாக நல்லது வந்துடும். ஸோ இதெல்லாம் கொடுக்குற அளவில் இருக்கப்ப ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரம் செஞ்சு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் குருவுக்கு சிறந்த பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம்னா, வியாழக்கிழமைகளில் 1 மணி நேரமாவது மௌன விரதம். அது காலையிலையோ மத்தியானமோ சாயந்தரமோ ராத்திரியோ பிரச்சனை இல்லை. அந்த 1 மணி நேரமாவது வந்து குரு பகவானுக்காக பிரார்த்தனை பண்ணுறது, ஒரு மௌன விரதம் எடுக்கிறது குருவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். யார் எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு யார்கிட்ட பேச மௌனமாக இருந்து பாருங்கள். அது குரு தீட்சையை கொடுக்கும், குருவோட ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இது ரொம்ப கண்கண்ட ஒரு பலன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள். செஞ்சு நல்ல ஒரு பலன் அடைய பார்ப்போம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம சிவாய.